கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னி ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த கன்னி ராசி பலனை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிற கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் தாங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்ம காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். கன்னி ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடஞ்சிருக்கலாங்க. கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு பின்னால் குலதெய்வத்தோட அடிசலை காரணம்ங்க. இந்த கன்னி ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வம் பெயரை மறக்காமல் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. மனசார இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோ பதிவோட சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது கன்னி ராசிக்குள்ள பலனுக்குள்ள போலாங்க. கன்னி ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கவனமாக கேட்கணுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் சாதாரணமானது அல்லங்க. நீங்கள் கடந்த சில நாட்களாக ரொம்ப மனசுக்குள்ள ஏகப்பட்ட வழியை சுமந்துட்டுருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் தள்ளி போன, அதாவது நான் உங்களோட மனசில் இருந்த வழிகள், உங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள், தள்ளி போன வாய்ப்புகள், மதிப்பில்லாமல் போன தருணங்கள் எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் விடை கிடைக்க போகுதுங்க. நீங்கள் அமைதியாக இருந்ததால், பொறுமையாக காத்திருந்ததால், உங்கள் உழைப்பை வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சிருந்ததுனால பலர் உங்களை தவறாக மதிப்பிட்டாங்க இல்லையா? சிலர் உங்களை எளிதாக எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டாங்க. சில உறவினர்கள் இவனால் என்ன ஆக போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாங்க. ஆனால் இப்போ நிலைமை மாறப்போகுதுங்க. கிரகங்களினுடைய இயக்கம் உங்களுக்கு சாதகமாக திரும்புதுங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையோட அடிப்படை திசையை மாற்ற ஒரு சக்தி வாய்ந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போ நுழைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. வேலை, பணம், சமூக மதிப்பு, குடும்பத்தில் உங்களோட உறவுகளோட உங்கள் முக்கியத்துவம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு புதிய உயர்வு தொடங்க போகுதுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் உங்கள் அழுத்திய பிரச்சனைகள் திடீர்னு தீர்வை நோக்கி நகர போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆதரவு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே தாமதமான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுதுங்க. சிலர் உங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்து உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சில உறவினர்கள் உங்கள் மாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் பொறாமையோட பேச ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி உங்கள் முடிவுகளை கேள்வி கேட்பாங்க. உங்களோட முன்னேற்றத்தை சிறிதாக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, இது எல்லாமே நீங்கள் சரியான பாதையில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் மட்டும்தாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக போகுதுங்க. உங்கள் முடிவுகள் உறுதியானதாக மாறப்போகுதுங்க. நான் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இல்லை, நான் இதை செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையாக மாறப்போகுதுங்க. ஒரு முக்கியமான தகவல், அழைப்பு அல்லது சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்க போகுதுங்க. அது உங்கள் எதிர்காலத்தை முழுசுமே வேறு நிலைக்கு கொண்டு செல்ல போகுதுங்க. அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு தாக்கம் கொண்டதாக இருக்க போகுது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரே நாளில் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் தொடர்ச்சியான அலை போல உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்த்த போகுதுங்க. இதனோட ஆரம்பத்தை நீங்கள் இந்த நாட்கள்லேயே உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பயம், ஒரு தடுப்பு, என்ன ஆகுமோ அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ உடஞ்சிருங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஆழமான அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்குங்க. அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை வாழ்த்தி உங்களோட வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பிக்க போகுது. சொல்லப்போனால் சில விஷயங்களை கவனமாக கேளுங்க. ஏன்னா இதில் சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உற்சாகமாகவும் இருக்க போகுதுங்க. இந்த மாற்றங்கள் அடுத்த கட்டமாக கன்னி ராசிக்காரர்களே, நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்தீங்க அப்படிங்கிறத நீங்களே இப்போ உணர போறீங்க. உறவுகள் கெட்டுவிடக்கூடாது, பேசினா பிரச்சனைகள் வரும், இப்போ பேச வேண்டாம், அதுக்கப்புறமா பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை மனசுக்குள்ள அடக்கி வச்ச நீங்கள் இப்போ அந்த எல்லைகளை மெதுவாக உடைக்க ஆரம்பிப்பீங்க. இது கோபமாக அல்லங்க, குழப்பமாக அல்லங்க, ஒரு தெளிவான மனநிலையோடு நடக்க போகுது, மாற்றமாக இருக்க போகுதுங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு இப்போ ஒரு எடை இருக்க போகுதுங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்களை மற்றவங்க கவனமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி அலட்சியப்படுத்தியவங்க கூட இப்போ உங்ககிட்ட ஆலோசனை கேட்குற நிலைக்கு வரப்போகிறாங்க. பண விஷயங்களில் ஒரு முக்கியமான திருப்பம் தெரியுதுங்க. தடைப்பட்டிருந்த பணம் உங்களோட கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அல்லது கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால உங்களோட குடும்பத்தில் உங்களோட மதிப்பு திடீர்னு உயர போகுதுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களை சின்னதாக பார்த்த சில உறவினர்கள் உங்கள் முடிவுகள் சரியாக இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த உணர்வு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சலையும் ஒரு பொறாமையையும் உருவாக்குங்க. குறிப்பாக இவங்க இப்படி மாறுவாங்க அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல அப்படிங்கிற வார்த்தை உங்கள் பின்னாடி பல முறை பேசப்படுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. எல்லாரையும் எப்பவுமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற பழைய பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு போக ஆரம்பித்தா அதனால சிலருக்கு பிடிக்காம போகிறது இயல்பானதுங்க. உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு, அலுப்பு, மன அழுத்தம் மெல்ல மெல்ல குறைய போகுதுங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு புதிய உந்துதல் தோண போகுதுங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு முதல்ல சிறிது பயமாக உங்களுக்கு தோன்றலாங்க. ஆனால் அதுவே எதிர்காலத்தில் நான் எடுத்த முடிவு தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முக்கியமானதாக இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். இந்த நேரத்தில் உங்களோட உள்ளுணர்வை நம்புங்க. கண்டிப்பாக. ஏன்னா கிரகங்களினுடைய சக்தி உங்கள் சிந்தனையை வழி நடத்தி கொண்டு இருக்குதுங்க. தவறான பாதைக்கு போக விடாமல் உங்களை சரியான திசையில் மெதுவாக தள்ளிட்டு போயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை நீங்கள் வெளிப்படையாக ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் மனசுக்குள்ள நம்பிக்கையாக மட்டுமே இருந்த விஷயங்கள் இப்போ நடைமுறையில் உண்மையாக மாறப்போகுது. குறிப்பாக உங்கள் வேலை அல்லது தொழில் தொடர்பான விஷயங்களில் ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இதே வேலை தான் என் வாழ்க்கைக்கான பாதையா இல்லை வேறு ஏதாவது ஒரு முயற்சி செய்யலாமா அப்படிங்கிற குழப்பம் தீருங்க. சிலருக்கு புதிய பொறுப்பு, வேலைகள் எல்லாமே கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள மாற்றம் போன்ற செய்திகள் எல்லாமே வருங்க. இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சுட்டு வந்த ஒரு வாய்ப்பு திடீர்னு கைக்குள்ளே வந்துருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்களோட வாழ்க்கை நிலையை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தியோடு இருக்குங்க. குடும்பத்துக்குள்ள உங்கள் வார்த்தைக்கு இப்போ பெரிய மரியாதையும் மதிப்பும் உருவாகும். முன்னாடி நீங்கள் சொன்னதை கவனிக்காதவங்க கூட இப்போ இவன் சொன்னால் சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து சில உறவினர்கள் உங்ககிட்ட நெருக்கமாக நடிப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையான நோக்கத்தை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க.
கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பார்வை வந்து கூர்மையாகுங்க. யார் உண்மையாக இருக்காங்க, யார் யார் முகமூடி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வேறுபடுத்தி அறிகிற திறன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். காதல் மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் ஒரு முக்கியமான முடிவு இப்போ எடுக்கக்கூடிய நிலை வந்து வரும். குழப்பமான உறவு தெளிவை நோக்கி கண்டிப்பாக கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படிங்க இருக்கீங்க? வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தாச்சு. இனியாவது நீங்கள் நல்லா இருக்கணும். நலமாகவும் வளமாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கன்னி ராசியினுடைய காலை விழுந்தா கூட மற்றவங்க காலியாயிருவாங்க. அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைஞ்ச கன்னிராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி ரொம்ப அசால்ட்டாக சமாளிப்பீங்க. கன்னிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. என்ன தெரியுமா? இவங்க மற்றவங்க ஏமாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. பண விஷயத்தில் நிறைய ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க. உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்க, உண்மையாக மட்டுமே வாழக்கூடியவங்க. உண்மையை தவிர்த்து இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. இந்த கோர்ட்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு. அதே மாதிரி இவங்க வாழ்க்கை முழுக்கவே உண்மை மட்டும்தாங்க வெளிப்படும். ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது ஒரு தப்பு இருக்கா அப்படின்னா யாருன்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசி விட்டுருவீங்க. அதீத புத்திசாலிங்க. இந்த புத்திசாலி எப்படி ஏமாளியாக ஆகுறாங்க அப்படின்னா உண்மையை மட்டுமே இவங்க தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில். இந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இவங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றும் தெரியுமா? இவங்களினுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். மற்றபடி எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. ஏன் சில பேர் இவங்களினுடைய உண்மையை கூட பொய்யா அடையாளப்படுத்தி இருப்பாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. நிறைய இடத்துல ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு இவங்களை கஷ்டமும் படுத்தி இருப்பாங்க. கண்டிப்பாக இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கன்னி ராசி அன்பு சொந்தங்களே, இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களை ஏளனமாக பார்த்த உங்களுடைய எதிரிகள் எல்லாருக்கும் அவங்களினுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீர தீரமான உங்களினுடைய நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த நாட்கள் எல்லாம் போய் யோகம்னாவே எப்படின்னா அமோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேல் உயர்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களினுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணுங்க. உங்களினுடைய எண்ணமும் உங்களினுடைய மனசும் உங்களினுடைய செயலும் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும். வாழ்த்துறங்க. இனிமையான இந்த வருஷத்தில் கன்னி ராசி பயம் அறியாதவங்க, எப்பவுமே இளமையாக இருக்கக்கூடியவங்க, அழகுக்கு பெயர் போனவங்க. இவங்க கிட்ட பேசினாவே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுங்க. மலையளவு பிரச்சனைகளோட இவங்க கிட்ட நீங்கள் போனாலுமே அந்த மலையளவு பிரச்சனையை கூட அவங்க தூக்கிக்கிட்டு உங்களை வந்து சர்வ சாதாரணமாக லேசாக உணர வைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துளி அளவு கூட யாருமே கிடையாது. குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களோட உணர்ச்சிகளுக்கு துளி அளவு கூட மதிப்பு மரியாதை கொடுத்தது கிடையாது. உண்மைதான கன்னிராசிக்காரங்களே? இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தி இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோங்க. என்னதான் வந்து நேரங்கால சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இருக்குது. அது எப்படி என்ன ஏதுங்கிறத பார்க்கலாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களினுடைய அந்தஸ்து உயரும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே எளிமையான வாழ்க்கைக்கும் யதார்த்தமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க, மனசாட்சிக்கு மதிப்பளித்து நடக்கக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் புதனும் சாதகமான நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து தீருதுங்க.
புது தைரியம் பிறக்கும். உங்களினுடைய கோபம் குறையும். செலவுகளை கற்றுக்கொள்ள வரும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. திருமண மந்தத்தில் பெண்களுக்கு கணவரினுடைய ஆதரவு, ஆண்களுக்கு பெண்களினுடைய ஆதரவும் இருக்கும். அதாவது உங்களினுடைய மனைவிமார்களினுடைய ஆதரவு இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றத்தை அடைவீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குறிப்பாக பண விஷயம், பண பிரச்சனை தீர்ந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. எதிர்பாராத பணவரவு இருக்குது. பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. சொந்த பந்தங்களுக்காக நீங்கள் செஞ்ச வேலைகள் உங்களை சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உயர்த்தி காட்டும். நிறைய சுப நிகழ்ச்சிகளை முன்னாடி நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு அமைப்பு சாதகமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றியாளராக வலம் வருவீங்க. விஐபிகளினுடைய அறிமுகம் கிடைக்கும். கௌரவ பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். திருமணம், சீமந்தம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வீட்டில் நடக்கும். கணவன் மனைவி உறவெல்லாம் இருந்து வந்த மோதல்கள், கசப்புத்தன்மை எல்லாமே நீங்க போகுது. ரொம்பவே சந்தோஷமா அந்யோன்யமாக வளம் வர போகிறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. எதிரிகள் ஒழிய போகிறாங்க. வருங்காலத்தை பற்றின உங்களோட மனசில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நடக்க போகுது. கடன் வாங்கி நீண்ட நாள் உங்களை ஏமாத்தினவங்க கூட இந்த காலகட்டத்தில் பணத்தை திருப்பி தருவாங்க. தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க. பாதியில் முடங்கி கிடந்த வீடு கற்ற பணிகளை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடித்து கிரகப்பிரவேசனம் செய்வீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே கடகடன்னு நடந்து முடியும். நல்ல நிறுவனத்தில் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கும். உங்களை ஏளனமாக இழிவாக பேசினவங்க, உங்களை திட்டுனவங்க, இவங்க எல்லாமே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய நிலை உயர்வுக்கு போகுது. புதுசாக நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பீங்க. தாய்வழி உறவுகளில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் இப்போ சாதகமாக அமையும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலுமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக தான் இருக்கும். சின்ன சின்ன தலை சுத்தல் வர்றது, இந்த கொமட்டிட்டு வர்றது, வாந்தி, காய்ச்சல், மயக்கம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும். அதை உடனடியாக மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். நல்ல காலத்தில் இந்த திருஷ்டி சுற்றி போடணும் இல்லையா, அந்த மாதிரி இதையும் சரி செய்யறதை விட முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. நேரம் கிடைக்கிறப்ப யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. சின்ன சின்னதாக உடற்பயிற்சி செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.